பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல இந்த வேளையில கூட இந்த எழுப்புதல் உபவாச ஜெபத்துல நல்லா ஆராதித்தோம். சில காரியங்களுக்காக நாம் ஜெபித்தோம். இப்பவும் நம்முடைய சாட்சி நிறைந்த வார்த்தையை ரொம்ப நேரம் அதிகமாக எடுத்துக்கொள்ள விரும்பல. ரொம்ப சின்ன ஒரு வார்த்தையை உங்களிடத்துல நான் பகிர்ந்து கொண்டு உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். இந்த எழுப்புதல் உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் 3வது சனிக்கிழமை எழுப்புதலுக்காக உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறோம் தேவ சமூகத்துல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேளையில கூட Facebookல, லைவ்ல, யூடியூப்ல பார்க்கிறவர்கள் யாவரையும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். எழுப்புதல் உபவாச ஜெபத்திலே பங்கு கொள்ள கர்த்தருடைய நாமம் பயன்படத்தக்கதாக எங்களை தாழ்த்துறோம். இந்த வேளையில கூட பாருங்க, கர்த்தர் நம்ம கொடுக்கிற சத்தியம் நிறைந்த ஒரு வார்த்தை, மிகப்பெரிய வார்த்தையில ரொம்ப சுருக்கமான வார்த்தை, சீக்கிரமா முடிச்சிடலாம். கர்த்தர் பாருங்க இந்த மத்தியில கொடுக்கிற ஒரு நல்ல ஒரு வார்த்தை என்னன்னா, ரோமர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். ரோமர் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம். ரோமர் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம். ரோமர் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் எவன் நன்மை செய்கிறானோ அவனுக்கு மகிமையும் கனமும் சமாதானமும் உண்டாகும். இதுதான் இந்த மாசம் ஆண்டவர் நம்ம கொடுத்த ஒரு மெய்யான ஒரு வாக்கு தத்தம். மகிமை அப்படிங்கிறது உயர்வு, கனம் அப்படிங்கிறது ஒரு மரியாதை, 3வது சமாதானம் அப்படிங்கிறது எது இருக்கோ இல்லையோ சந்தோஷம் மட்டும் இருந்துகிட்டே இருக்கும். இருந்தாதான் ஒரு சில பேர் சந்தோஷம். பாக்கெட்ல பணம் இருந்தாதான் அவங்களுக்கு பெரிய தைரியமும் சந்தோஷமும் இருக்கும். ஆனா அது அப்படி இல்லாம இருக்குதோ இல்லையோ தைரியமும் சந்தோஷமும் எந்த மனுஷன் இருக்கோ அந்த மனிதனுக்குள்ளாக சமாதானம் உண்டு. இந்த 3ஐயுமே விலை கொடுத்து வாங்க முடியாது. யாருகிட்டையும் இந்த மகிமையும் கனத்தையும் சமாதானத்தையும் விலை கொடுத்து வாங்கவே முடியாது. இதை பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் சொல்றாரு, நீங்க முஸ்லீமா இருக்கலாம், நீங்க இந்துவா இருக்கலாம், இல்ல கிறிஸ்தவமா இருக்கலாம், எந்த மதத்தை சேர்ந்த நபர்களாக வேணா இருக்கலாம். ஆனா இங்க வசனம், இந்த பொதுவான ஒரு வசனம், இந்த மதம் பத்தி பேசவே கிடையாது. இங்க ஏசப்பா பிள்ளையா இருந்தாதான் இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும், அப்படி பேசவே இல்லை. நல்லா கவனிங்க. ஆண்டவர் சொல்றாரு, முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும். அந்த நாட்கள்ல இன்னைக்கு சொல்ல போனா, முன்பு நீங்க முஸ்லீமா இருக்கலாம், இன்னைக்கு நீங்க கிறிஸ்டினா இருக்கலாம், இல்ல இந்துவா இருக்கலாம், இல்ல இப்ப கிறிஸ்டினா இருக்கலாம். யாரா வேணா இருந்தாலும் நல்லது செஞ்சோம் அப்படின்னா தானா ஆட்டோமேட்டிக்கா மகிமையும் கனமும் சமாதானமும் நமக்கு உண்டாகும். ஆண்டவர் சொல்றாரு, நன்மை செய்யுங்கள். நன்மை செய்யுங்கள் அப்படின்னாலே டிசம்பர் மாசம் நிறைய பேருக்கு அப்பதான் ஞாபகம் வரும், நன்மை செய்ய சொல்லி, நன்மை செய்யணும் அப்படின்னு சொல்லி. ஒவ்வொரு வீடுகளுக்கு ஒரு சில வீடு சந்திப்பு ஜெபத்துக்கோ இல்ல உபவாச ஜெபத்துக்கோ நான் கடந்து போகும்போது ஒரு சில பேர் காணி கொடுப்பாங்க. என்ன காணிக்க அப்படின்னா சொல்லியே கொடுப்பாங்க, பாஸ்டர் இந்த மாதிரி இதுல நாங்க இப்ப கொடுக்கிற காணிக்க நன்மை செஞ்சிருங்க, அது ஆசிரமத்துக்கு அப்படின்னு. அந்த ஆசிரமத்துக்கு வரக்கூடிய காணிக்க பாத்தீங்கன்னா டிசம்பர் மாசம் தான் வரும். அல்லேலூயா. மற்ற நாட்கள்ல அந்த காணிக்க வரவே வராது. அதை முழுக்க முழுக்க ஆசிரமம் தான் பயன்படுத்துவோம். 1 ரூபா கூட எனக்காகவோ இல்ல சபைக்காகவோ பயன்படுத்தவே மாட்டேன். அதை எந்த ஆசிரமத்துக்கு கொடுக்க சொல்றாங்களோ, ஒண்ணு முதியோர் இல்லத்துக்கு போயிடும் அவங்க காணிக்க, இல்லைன்னா சின்ன பிள்ளைகளுக்கு முடியாதவங்களுக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி அநாத பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்கன்னா அது அநாத பிள்ளைகளுக்கு போகும். இப்போ கொடுத்துருக்காங்க. என்ன சொல்ல வரேன்னா, இந்த டிசம்பர் மாசம் தான் அவங்களுக்கு கண்ணு தெரியுது ஆசிரமம், மீதி 11 மாசங்களும் நமக்கு கண்ணு தெரிய மாட்டேங்குது. இந்த மாதிரி நாம் இருக்கவே கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகள் எப்பவுமே காணிக்க கொடுக்கிறோமோ இல்லையோ, நீங்களாவது என்ன செஞ்சிடறவங்க, யாருக்காச்சும் உணவு கொடுக்கிற நல்ல பழக்கம் இருக்கணும். ஏன்னா மனுஷங்க வாழ்றதே உணவுக்காக இல்லைங்களா? இந்த உணவு உள்ள போகும்போது மனுஷன் வாழ முடியும். மனிதன் வாழ்ந்து நிற்பதற்கு ஒரு உணவு தேவை. அந்த உணவை யார் கொடுப்பா, அதுதான் விஷயம். ஒரு சில இடத்துல பார்த்தா நாய்க்குட்டிகளை பார்த்தா அந்த உணவு இல்லாம கிடக்குங்க. இந்த பனி காலத்துல பார்த்தா ஏகப்பட்ட நாய்கள் பேப்பரை சாப்பிடுதுங்க, கீழே இருக்கிற பேப்பரையும் இலையும் சாப்பிடுதுங்க. அதாவது மாடு சாப்பிடலாம் இலை, ஒரு சில டைம் ஆடு சாப்பிட்டுருக்க நான் பார்த்திருக்கிறேன் இலைய. ஆனா நாய்க்குட்டிகள் சாப்பிடுகிறது. அந்த மாதிரி மனுஷங்க சாப்பிடக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கு. அப்படி இருக்கும்போது ஆண்டவர் சொல்ற, நீ நன்மை செய்யறீன்னா நான் உனக்கு மகிமையை கொடுப்பேன், நல்ல உயர்வை கொடுப்பேன் நன்மை செய்கிற மனுஷனுக்கு. அப்புறம் கனம் உண்டாகும், சமாதானம் உண்டாகும். ஒரு சில பேருக்கு கேள்வி இருக்கும், கிறிஸ்துவுக்குள்ளாகவே இல்லைங்க, பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறான்,
அவன் பாவத்துக்குள்ளேயே இருக்கிறான். ஆனா அவங்கிட்டதான் காசு பெருகுது. அல்லேலூயா. நிறைய பேருடைய கேள்வி என்கிட்ட தனிப்பட்ட முறையில கேட்பாங்க, ஏன் பாஸ்டர் நம்ம ஜெபம் பண்றோம், வேதத்தை வாசிக்கிறோம், ஆலயத்துக்கு வர்றோம், ஆண்டவர் சொல்ற எல்லாத்தையும் செய்யறோம், ஆனா வேலையிலையும் பிசினஸ்லயும் ஆசீர்வாதம் அந்த அளவுக்கு இல்ல, அளவாதான் போகுது, இல்லைன்னு சொல்ல, அளவா போகுது. ஆனா ஆப்போசிட்ல ஆளு பாவம் பண்றாரு, சிகரெட் குடிக்கிறாரு, தண்ணி அடிக்கிறாரு, கெட்ட வார்த்தை பேசுறாரு, கெட்டதாவே நடந்துக்கிறாரு, எல்லாத்தையும் ஏமாத்துறாரு, ஆனா உயர்ந்துகிட்டே இருக்கிறாரு. இது எப்படி அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேள்வி கேட்பதை நான் பாக்குறேன். இந்த உயர்வு ஒரு பக்கம் மேல கொண்டே கீழே தாண்டறதுக்கா இருக்கலாம். இந்த உயர்வு ஃபர்ஸ்ட் திங். ரெண்டாவது ஒரு உயர்வு, அவங்க பாவம் செய்வாங்க, பாவம் செஞ்சாலும் ஒரு சில நன்மைகளை செய்யும் போது கர்த்தர் அந்த ஒரு சில காரியங்களை விடுறாரு. பாவம் மனம் திரும்புதல் ஒரு நாள் உண்டாகும் அவங்களுக்கு. அப்படி இருக்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, நீ நன்மை செய்ய மறக்கவே கூடாது. கிறிஸ்தவர்கள் நம்ம என்ன செய்யறோம், ஜெபிக்கிறோம், இல்லைன்னு சொல்லல, வேதத்தை வாசிக்கிறோம், நான் இல்லைன்னு சொல்லல, சபைக்கு வர்றோம், நான் இல்லைன்னு சொல்லல, ஆனா ஆண்டவர் இடத்துல வேற ஒண்ணு சொல்றாரு, நன்மையும் செய்யுங்க, நன்மையும் செய்யுங்க, உங்களால முடிஞ்ச நன்மைகளை செய்யுங்க. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு. பாருங்க, இந்த மார்ச் ஏப்ரல் மே எப்படி இருக்கும் வெயில், இப்போ பனி பயங்கரமா இருக்கு, அது இந்த வருஷம் ரொம்பவும் அதிகமான பனி இல்லைங்களா? எப்பவுமே எந்த வருஷத்துல இல்லாத பனி இந்த வருஷம் பயங்கரமா கொடூரமான ஒரு பனியா இருக்கு. அப்படி இருக்கும்போது இனி வரக்கூடிய நாட்கள் மார்ச் ஏப்ரல் மே ரொம்ப வெயில் வரும். வெயில் டைம்ல நம்ம சொமேட்டோல ஒரு சில ஆர்டர் பண்ணுவோம், இல்லைன்னா கொரியர் வரும், லெட்டர் கொடுக்க போஸ்ட்மேன் வருவாங்க, கொரியர் வருவாங்க, இல்லைன்னா பிளிப்கார்ட்ல, அமேசான்ல, மீஷோல ஆர்டர் பண்ணுவோம். இந்த கொரியர் சர்வீஸ் வர்றவங்களுக்கு நம்ம என்ன செய்யறோம், வாங்கிட்டு நன்றி மட்டும் தான் சொல்றோம். இந்த நன்றி ஓகே சொல்றதுதான், அதை விட கொஞ்சம் கூட என்ன செய்யலாம் அப்படின்னா, ஒரு மோர், ஒரு டம்ளர்ல, ஒரு பெரிய டம்ளர்ல ஒரு மோரை அடிச்சு அவங்க வருவாங்க கொரியர். ஏன்னா உங்களுக்கு மெசேஜ் வந்துடும், இன்னைக்கு அவுட் ஃபார் டெலிவரின்னு சொல்லி. அப்படி அவங்களுக்கு ஒரு டம்ளர் மோரை நீங்க கலந்து கொடுத்து பாருங்களேன். அந்த மோர் அவங்க குடிச்சிட்டு அவங்க போகும்போது அந்த வயிறு குழுகுழுன்னு இருக்கும்ல, இருதயமும் அவங்களுக்கு குளிர்ந்து போகும்போது அது ஒரு நன்மையாய் கருதப்படும். சின்ன சின்ன விஷயத்துல நீங்க நன்மை செய்யலாம். வீட்டு மனைவிகள், எங்க கிட்ட காசு இல்லைங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்களா, மோர் அடிச்சு கொடுக்கறதுக்கு எதுக்குங்க காசு? ஒரு 2 பாக்கெட் தயிர், 1 பாக்கெட் தயிர் இருந்ததுன்னா தண்ணிய கலந்து அவங்களுக்கு சில்லுன்னு வச்சு கொடுத்து பாருங்க, அவ்வளவு சந்தோஷப்படுவாங்க உங்க வீட்டுக்கு வர்றவங்க. இதோ நம்ம நன்மை செய்ய இப்படி எல்லாம் கற்றுக்கணும். சின்ன சின்ன விஷயத்துல காசு இல்ல பணம் இல்லைங்கிறத விட இருக்கிறத வச்சு என்ன நன்மை செய்யலாம், யாருக்கு நன்மை செய்யலாம். வர்றவங்க வரவங்களுக்கு எல்லாம் கொடுக்க சொல்லல, ஏன்னா வர்றதெல்லாம் இப்ப திருட்டு போயெல்லாம் வேற இருக்கிறான். வர்றவங்க போறல வாங்க வாங்க மோர் குடிச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. உங்க வீட்டுக்கு கொரியருக்கு வராங்களா, லெட்டர் கொடுக்க வர்றாங்களா, அவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில ஒரு சின்ன ஒரு மோரை நீங்க கொடுத்து அனுப்பி பாருங்க, கர்த்தர் உங்களை மிகுதியாய் ஆசீர்வதித்து பலப்படுத்துவார். இதுதான் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அழகு, நன்மை செய்யணும். சரி, இப்ப நன்மை செய்யறதுல 3 காரியங்களை மட்டும் பார்த்து நம்ம செவிக்க போகிறோம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். மத்தேயு 5:39. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 39வது வசனம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு கன்னத்தையும் திருப்பி கொடு. ஆண்டவர் சொல்றாரு, தீமையோட எதிர்த்து நிற்க வேண்டாமா. எவ்வளவு அழகா ஆரம்பிக்கிறாரு பாருங்க. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏசப்பா சொல்றாரு, இதோ அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்கன்னு இல்ல, நானே உங்களுக்கு டைரக்டா சொல்றேன். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். அல்லேலூயா. ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறீங்க. தீமையோட எதிர்த்து நிற்க வேண்டாமாமா. நீங்க நிறைய பேரு மல்லு கட்டிட்டு நிப்போம். அதாவது யுத்த களத்துல WWF பார்க்கும் போது நீயா நானா நிக்கிற மாதிரி அந்த குழாய் சண்டையில இல்ல தெருவுல யாராவது ஒருத்தர் ஏதோ ஒண்ணு நம்ம காதுல விழுந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்மள கை நீட்டி அதை பேசிட்டாங்கன்னு நினைச்சுக்கோங்க, நமக்கு என்னன்னு கேட்காது, கேட்டிருக்காது, தெரிஞ்சிருக்காது. ஆனா என்ன 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 சொன்னாங்க, என்ன சொன்னாங்க சொல்லுங்க, என்ன சொன்னாங்க? அங்கிருந்து வந்துடுறது கை நீட்டிட்டாங்களாம். என்ன சொன்னாங்க சொல்லுங்க?
அவங்க சொன்ன பிறகு, இப்படியா நீ சொன்ன, நீ மட்டும் என்ன யோகியுமா அப்படின்னு சொல்லி வார்த்தைகளை விடுவது. ஆண்டவர் சொல்றார், ஏன் தீமையோட எதிர்த்து நிக்க வேண்டாம்னா நம்ம பாவம் பண்ணிடுவோம். வேதம் சொல்லுது, கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருப்பாயாக. அப்போ நம்ம கோபப்பட்டாலும் பாவம் செய்யக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்றார். கோபம் வந்தா அடுத்த நிமிஷம் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தை வருங்க? கெட்ட வார்த்தை வந்து. கெட்ட வார்த்தை பேசுறமோ இல்லையோ, ஒரு சிலர் கெட்ட வார்த்தை பேச மாட்டாங்க, அதுக்கு பதிலா வேற ஒண்ணு பேசிடுவாங்க. என்ன தெரியுங்களா? நீ நல்லாவே இருக்க மாட்ட போ. இது கெட்ட வார்த்தையோட மோசமான வார்த்தையா இருக்குது. ஏன்னா வசனம் சொல்லுது, துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயினால் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. வசனம் இருக்கு பைபிள்ல. நம்ம எந்த வாயில துதிக்கிறோமோ, ஆண்டவரே ஏசப்பான்னு ஆலயத்துல வந்து கண்ணை மூடிட்டு துதிக்கிறோம்ல. இன்னைக்கு நம்ம என்ன சகோதரி அடிக்கடி பார்ப்பேன், கண்ணை முடிக்குவாங்க. அங்க போஸ்ட் கொடுக்கற கொரியர் உமன் வந்து இங்க நிக்கிறாங்க, சிஸ்டரும் கூப்பிடுறாங்க, கேட்கல. அப்புறம் கையை தட்டின பிறதான் கண்ணை திறக்கிறாங்க. அப்போ நம்ம கண்ணை மூடி ஆராதிக்கிறோம், அப்படியே மெய் மறந்து ஆராதிக்கிறோம் ஆண்டவரை. அப்ப அந்த ஆராதனை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறேன். அல்லேலூயா. யார் வந்தாலும் வராட்டி என் பிள்ளை பாரு என்னையே பார்த்து ஆராதிக்கிறா, என்னுடைய வார்த்தையை சொல்லி ஆராதிக்கிறா பாரு, இதுதான் முழு இதயத்தோடு ஆராதிப்பது. அப்போ நம்ம இப்படி ஆராதிக்கதான் அழைக்கப்பட்டிருக்கோமே தவிர மல்லு எதிர்க்க நின்று சண்டை போட கத்திர அழைக்கல. அங்க போய் நின்றுட்டு நம்ம என்ன செஞ்சிடறோம்? வாயில தூஷிச்சிடறோம். எந்த வாயில ஆண்டவரை ஏசப்பா ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்னு சொல்றோமோ அதே வாயினால நாம் தூஷித்து விடுகிறோம். அது தவறு. அதனால ஆண்டவர் சொல்றார், தீமையோட எதிர்த்து நிக்காத. தீமையோட எதிர்த்து நின்னா ஒண்ணு நீ தூஷிச்சிருவ, இல்லைன்னா கெட்ட வார்த்தை பேசிடுவேன். வசனத்துல இருக்கு, அந்த வசனத்துல எடுத்து வாசிப்போம். யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 10-11. துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. என் சகோதரரே இப்படி இருக்கலாகாது. ஒரே ஊற்று கண்ணிலிருந்து தித்திப்பும் கசப்புமான தண்ணீர் சுரக்குமா? போதும் பாருங்க, இப்படி இருக்கலாகாது. ஒரே வாயினால நம்ம துதிக்கவும் சபிக்கவும் நம்ம வந்து ஆண்டவருடைய பிள்ளைகள் அல்ல. அப்போ தீமையோட எதிர்த்து நிக்கிறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்றோம்? முதல்ல சபிக்கிறோம், ரெண்டாவது கெட்ட வார்த்தை பேசுறோம், மூணாவது கை வைக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, எங்கேயும் கை நீட்டவே கூடாது. கை நீட்டவோ வாய் வார்த்தைகளை கொண்டு பேசவோ நம்ம கூடாதுங்கிறதுல கர்த்தர் மிக தெளிவாய் நமக்கு காட்சியளிக்கிறார். அதுல இன்னொரு காரியம் என்னன்னா, சொற்களின் மிகுதி பாவம் உண்டாகும். அதுல வந்து ரொம்ப அதிகமா நம்ம பேசுறோம்னு வச்சுக்கோங்க, யார்ட்டையாவது அந்த பாவம் செஞ்சிருவோம் ஏதோ ஒரு வகையில. அது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, தீமையோட எதிர்த்து நிக்காத. சரி, ரெண்டாவது எதுல நன்மை செய்யணும் அப்படின்னா, தீமையோட எதிர்த்து நிக்காம இருக்கும் போதே நம்ம நன்மை செஞ்சாச்சு. ரெண்டாவது ஒரு காரியம், எபேசியர் 4:26. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 26வது வசனம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 26வது வசனம். எடுத்தவங்க வாசிக்கலாம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 26வது வசனம். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். சூரியன் அஸ்தமிப்பதற்கு முன்பாக உங்கள் எரிச்சல் தணிய கடவது. ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, அழகான ஒரு வார்த்தை. எப்படி இருக்கணுமாமா? நம்ம கோபம் கொண்டாலும் பாவம் செய்யக்கூடாது. அப்ப எல்லாத்துக்குள்ளயும் கோபம் வர்றது இயல்பு. அல்லேலூயா. எல்லாத்துக்குள்ளயும் கோபம் வர்றது இயல்பான ஒரு காரியம். ஆண்டவர் சொல்ற, நீ கோபப்படுன வேண்டான்னு சொல்லல, ஆனா பாவம் மட்டும் செஞ்சாங்க. இயேசு கிறிஸ்து பாருங்க, இந்த உலகத்துல வாழும் போது 2 இடத்துல கோபப்படுறாரு, 2 இடத்துல கோபப்படுறாரு. அவர் கோபப்பட்டாருன்றதே நமக்கு ரொம்ப தெளிவா தெரியும் வசனத்தின் பூர்வமா. முதல் இடம், சபைக்குள்ள வியாபார கூடமாய் சபை மாறும் போது அவர் கோபப்பட்டு என்ன செய்யறாருன்னா சாட்டை எடுக்கிறாரு. அல்லேலூயா. ரெண்டாவது எங்க அப்படின்னா, ஒரு கிராமத்துக்குள்ள போறாரு, அங்க சுவிசேஷம் அறிவிக்கிறாரு. ஆனா அங்க வந்து ஒரு ரட்சிப்பின் இருதயம் திறக்கப்படல, அப்படியே வந்து சந்தேகத்தோடயே ஒரு விசுவாசம் இல்லாம இருக்கிறாங்க. அந்த இடத்துல வேதம் சொல்லுது, வேத வசனம் எழுதியிருக்குது, அவர் கோபம் அடைந்தவராய்
அந்த மனுஷனை முன்னாடி நிறுத்தி ஒரு கை பெருசாவும் ஒரு கை சிறுசாவும் இருக்கும் போது 2 கையை நீட்டு அப்படின்னு சொல்லி அங்கேயும் நன்மை தான் செய்யறாரு. ஏசப்பா எங்கெல்லாம் கோவப்படுறாரோ அங்கெல்லாம் நன்மை தாங்க செய்யறாரு. அப்ப கர்த்தருடைய பிள்ளைங்க கோவப்படும் போது நன்மை செய்யறோமா? யோசனை பண்ணி பாருங்க. நம்ம நன்மை செய்யலினா பிசாசினுடைய பிள்ளைகளாய் நாம் இருக்கிறோம். நம்ம கோபம் நன்மை செய்யறது இல்ல, தீமை செஞ்சிருது. அவ்வளவு கோபம் வந்துருது. கோபம் வந்துச்சுங்க, கையில கிடைக்கிறத எடுத்து வீசிட்டங்க. அல்லேலூயா. உங்க கையில என்ன கிடைக்கும்? நீங்க பாட்டுக்கு எடுத்து கரண்டி வீசிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இன்னத்துக்கு ஆகிறது அட்டி தொப்பு தொப்புன்னு. இது தவறு. என்னுடைய மனைவி சொல்லுவா, அவங்க அம்மா கோவம் வந்ததுன்னா கையில கிடைக்கிற எடுத்து வீசிடுவாங்க. அப்படிதான் ஒரு நாள் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஏதோ ஒண்ணு இந்த மாதிரி சின்ன பிள்ளையா இருக்கும் போது வாய் கொடுத்துருப்பா போல அவங்க அம்மாட்ட ஏதோ சரியா பேசி, அவங்க அம்மா கிச்சன்ல இருந்துட்டு கையில கிடைக்கிற ஏதோ ஒரு கரண்டியா, ஆமா கரண்டி எடுத்து டப்புன்னு வீசிட்டாங்களாம் முகத்திலேயே. விட்டு சொயின்னு வீசினோடனே கரெக்டா நல்ல வேளை வேற எங்கேயும் படல, மூக்குல கண்ணுல இருந்து உதடுல பட்டு நல்லா வீங்கிருச்சு. உட்கார்ந்து இருக்கிறா. அவங்க அப்பா வந்தோடனே என்னடா குட்டி இப்படி உட்கார்ந்து இருக்கிற, என்ன ஆச்சு அப்படின்னோட கை எடுத்திருக்கா. என்னடா வீங்கி இருக்குது, அம்மா அடிச்சுட்டாங்க. அப்போ நம்ம கோபத்தினால என்ன செஞ்சிடறோம், பாவம் பண்ணிடுறோம். அது ஒரு வேளை வாயில அடிச்சு வீங்கினதுனால பரவாயில்ல, கண்ணில் மட்டும் இருந்தா, தலையில மட்டும் ரத்தம் வந்திருந்தா கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. அதுக்கு யசந்துமா அப்ப நம்ம சொல்ல முடியாது, வேண்டாம். பெரியவங்களே அடி வாங்குறாங்களாம், இவங்க அடி வாங்குறதுக்கு மாத்திரம் இங்க பொத்து பொத்துன்னு சத்தம் கேட்கும். இப்ப சமீப நாட்கள்ல கேட்பதில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிபின் ஆண்டவருக்குள்ள வர்றான், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, இந்த மாதிரி நம்ம செஞ்சுட்டு கஷ்டப்படக்கூடாது. ஐயோ அதுக்கப்புறமா ஐயோ என் பிள்ளைக்கு ரத்தம் வந்துடுச்சு, என் பிள்ளைக்கு இப்படி ஆயிடுச்சு அழுது பிரயோஜனம் இல்லை. நம்ம கோபம் கொள்ளும் போது பாவத்துக்குள்ள மட்டும் போயிடக்கூடாது. 2வது என்ன செஞ்சிருவோம், கோபப்படும் போது வார்த்தையில தடுமாறி பேசிடுவோம், அவங்களை ஏளனப்படுத்திடுவோம், அவங்களை குத்தி காமிச்சிருவோம், சொல்லி காமிச்சிருவோம். எதை சொல்ல மாட்டேன்னு சொல்றோமோ அதை சொல்லி காமிச்சிருவோம். அதனால நமக்குள்ள பிரச்சனை வந்துடும். இன்னொரு ஆண்டவர் என்ன சொல்றாரு, சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாகவே உங்கள் எரிச்சல் தனிய கடக்கும். இன்னொரு வகையான கோபம் இருக்குதுங்க. என்ன கோபம் அப்படின்னா, பேச மாட்டாங்க. ஒரு சில வீட்டுக்கு நான் போயிருக்கிறேன். அந்த வீட்டுல ஒரு கணவன் மனைவி என்கிட்ட சொல்லுவாங்க, எங்களுக்காக நல்லா ஜாப் பண்ணுங்க பாஸ். என்னாச்சுன்னு பிரதர், என்ன விஷயம், எதுக்காக ஜெபிக்கணும் கேட்கும் போது எங்களுக்குள்ள சண்டை வருது. சண்டை வந்துட்டு ஈகோ, நீயா நானா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வீட்டுல கணவர் 4 நாள் பேசவே இல்லையா மனைவிட்டு. அந்த பிள்ளை சொல்றாங்க, சின்ன பிள்ளைதான். அந்த பிள்ளை சொல்லுது என்கிட்ட, அண்ணா எங்களுக்கு எனக்காக ஜோப் பண்ணுங்கண்ணா, நான் யாரை நம்பி இந்த வீட்டுக்கு வந்தேன், இவரை நம்பி தானே. கணவன் மனைவிக்குள்ள சண்டை வர்றது சகஜம்தான். ஆனா எனக்கு ரொம்ப புதுசா இருக்குது. எங்க அப்பா அம்மா கூட நான் அதை பார்த்ததே கிடையாது. எனக்கு அவருக்கு சண்டை வந்துச்சு, இல்லைன்னு சொல்லல. அதுக்காக 4 நாள் என்கிட்ட பேசவே இல்லைண்ணா. என்னை அடிச்சிருந்தா கூட நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பேசாம இருந்து என்னை ரொம்ப டார்ச்சர் ஆயிடுச்சு. ஒருத்தர் வீட்டுல பேசலின்னு வச்சுக்கோங்க, எத்தனை பிரச்சனை தெரியுமா. நல்லாவா இருக்கும் மூஞ்சி திருப்பிட்டு போறது, பேசாம இருக்கிறது, எதை கேட்டாலும் டீயா காப்பியா, உப்மாவா தோசையா, அந்த வீடு நிரகமா மாறிடும். அந்த பொண்ணு சொல்லிச்சு, 4 நாள் நிரகமா இருக்குது, நான் கொஞ்சம் சொல்லிட்டு போங்கண்ணா அப்படின்னு. அப்புறம் சகோதரன் கூட சொன்ன இந்த வசனத்தை காமிச்சு ஆண்டவர் சொல்றாரு, நீ சண்டை மாட்டுக்க. அதாவது இனிப்பு மட்டுமே சாப்பிட்டுருதுன்னு வச்சுக்கோங்க, நல்லாவா இருக்கும். கசப்போ, அதாவது கசப்போ இல்ல துவர்ப்போ இல்ல காரமோ, இனிப்பும் காரமும் சேர்ந்து வைப்பாங்க பார்த்துக்கிறீங்களா எல்லா வீட்லயும். அந்த காரம் வைக்கும் போது 2ஐயும் சேர்த்து சாப்பிட்டு பாருங்க, சூப்பரா இருக்கும். அப்போ எப்ப பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமா சுத்திக்கிட்டே இருக்கணும். அப்போ பிரச்சனை வந்ததுனால புரிந்து கொள்ளுதல் வரும். கணவன் மனைவிக்குள்ள புரிஞ்சு கொள்ளுகிற நாட்களே அப்பதான் வரும். அத ஆண்டவர் எப்ப பிடிக்க சொல்றாரு, சூரியன் கீழே இறங்குறதுக்குள்ள உன்னுடைய எரிச்சல் அடங்கிடணும். எரிஞ்சுக்கிட்டே இருக்க கூடாது, கொழுந்து விட்டு. நீ தானே பேசுன, நீயே பேசு.
சகோதரி சொல்றாங்க, நானா வந்து கெஞ்சி கெஞ்சி பேசினாதான் அவர் பேசுறாரு. இது கணவன் மனைவி மாதிரி தெரியல, ஃப்ரெண்டுக்கு மாதிரி இருக்கு. ஒரு சில ஃப்ரெண்ட்ஸுகளுக்குள்ளதான் இதெல்லாம் நடக்கும். கணவன் மனைவி விட்டு கொடுத்து போக வேண்டும். ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னா, எந்த இடத்துல நம்ம பேசாம இருக்கிறோமோ அங்க பேசுறதுக்கு பிசாசு வந்துருவான். ஆதாம் கிட்ட ஆண்டவர் சொன்னாரு, இந்த கனிய புசிக்காத, மற்ற எல்லா கனிகளும் எடுத்துக்கோ, ஆனா இந்த கனியை நீ புசிச்சீன்னா சாகவே சாவாய். இந்த வார்த்தையை கேட்டது ஆதாம். கேட்டுட்டு உடனே ஏவாள்கிட்ட சொல்லி இருந்தாரு அப்படின்னா அங்க என்ன நடந்திருக்காதுங்க, பிரச்சனையே வந்திருக்காது. ஆனா ஏவாள்கிட்ட சொல்ல தாமதித்த போதுதான் பிசாசு வந்து ஏவாள் இடத்துல பேசினான், வஞ்சிக்கப்பட்டு விழுந்தாங்க. அப்ப என்னைக்குமே நம்ம கோபம் கொண்டாலும் பாவமான செயலுக்குள்ள ஈடுபடாம நம்ம இருந்தோமானால் அதுவே பெரிய நன்மை செய்கிற ஒரு காரியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மூணாவது ஒரு காரியம் பாருங்க, சங்கீதங்களின் புஸ்தகம் 37 அதிகாரம் 27 வசனத்தை வாசி கேட்கலாம். சங்கீதம் 37:27. சங்கீதம் 37 அதிகாரம் 27வது வசனம். தீமையை விட்டு விலகி நன்மை செய், என்றென்றைக்கும் நிலைத்திருப்பாய். வேதம் சொல்கிறது, என் மகனே என் மகளே, தீமையை விட்டு விலகி நன்மை செய், என்றைக்கும் நிலைத்திருப்பாய். வசனம் எப்படியாய் சொல்லுகிறது? என்னைக்கு நிலைச்சிருக்கணுமா? ஆண்டவர் சொல்றாரு, உங்க பிசினஸ்ல நிலையான ஆசீர்வாதம் வேணுமா? வேலையில நிலையான ஆசீர்வாதம் வேணுமா? இல்ல உங்களுடைய சொந்த குடும்பத்துல ஒரு நிலையான ஒரு ஆசீர்வாதம். ஒரு சில பேருடைய ஆசீர்வாதம் பாத்தீங்கன்னா இந்த மாசம் நல்லா இருப்பாங்க, அடுத்த மாசம் நல்லா இருக்க மாட்டாங்க. அப்படியே ஏற்றத்தாழ்வாவே இருக்கும். இசிஜி மேல இறங்குறது கீழே இறங்குற மாதிரியே, மேல ஏற்றமும் இறக்கவுமா அப்படி இருக்கக்கூடாது. ஒரே நிலையான ஒரு ஆசீர்வாதத்தினுடைய உயர்வை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்கு தேவை முதல்ல ஆண்டவர் சொல்றாரு, தீமையை விட்டு. தீமையை விட்டு. ஒருத்தர் தீமை செய்யறாங்கன்னா அங்கேயே போய் உட்கார்ந்துகிட்டு இருக்க கூடாது. ஆண்டவர் சொல்றாரு, தீமையை விட்டு தான் நீ நன்மை செய்ய முடியும். தீமையா பேசுறவங்க கிட்டயே உட்கார்ந்துட்டு வச்சுக்கோங்க, கெட்ட வார்த்தை பேசுறவங்க கிட்டயே உட்கார்ந்துட்டோம்னா நமக்கு கெட்ட வார்த்தை தான் வரும். அல்லேலூயா. நம்மளே அறியாம வரும். உண்மையிலேங்க, அதாவது கெட்ட வார்த்தை அப்படிங்கிறது வந்து உச்சரிப்புல என்னென்னமோ வார்த்தைகள் இருக்குது. சின்ன சின்ன விஷயங்கள்ல வந்து பிள்ளைகளை திட்டுவாங்க, வார்த்தைகளை சொல்லி. குழந்தைகளையோ இல்ல பிள்ளைகளையோ கோபம் வந்ததுன்னா அந்த வார்த்தையை நம்ம கேட்கும் போது நம்மளும் அதையே பேசிடுவோம். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, சங்கீதம் 1 அதிகாரம் 1 வசனத்தை வாசி கேட்கலாம். சங்கீதம் 1 அதிகாரம் 1 வசனம். துன்மார்க்கனுடைய ஆலோசனை நடவாமலும் பாவிகளுடைய வழியிலே நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்துல உட்காராமலும் பாக்கியவான். அப்ப ஆண்டவர் என்ன செய்ய சொல்றாரு? தீமையை விட்டு விலகிறதுக்கு ஒரு வழியை காமிக்கிறாரு இடத்துல. என்ன வழி அப்படின்னா, துன்மார்க்கருடைய ஆலோசனை நடக்கக்கூடாது. ஒருத்தர் வந்து துன்மார்க்கர் அப்படிங்கிறது எப்படிங்க தெரிஞ்சுக்கலாம்? அவங்க பார்வையே சரி இருக்காது, பேச்சும் சரி இருக்காது, ரெண்டு சரி இல்ல, உள்ள எப்படி இருக்கும்? மோசமானதான் இருக்கும். ஆமா, உள்ள என்ன இருக்கோ அதுதான் கண்லையும் வாயிலையும் வெளியில வரும். உள்ளத்தின் நிறைவுதான் வாய் பேசுன்னு வேதம் சொல்லுது. உள்ளத்துக்குள்ள பரிசுத்தம் இருந்துச்சுன்னா அவங்க பார்வையில கூட பரிசுத்தம் இருக்கும். நேரா பார்ப்பாங்க, வேற பார்வை தடுமாற்றம் இருக்காது, பேச்சு தடுமாற்றம் இருக்காது. ஒரு சில பேருடைய பார்வை பார்த்தீங்கன்னா அவ்வளவு தடுமாறும். நான் பார்த்திருக்கிறேன். ஒரு சில பேரை பார்த்தா அவங்க பார்க்கவே மாட்டாங்க. எதை கேட்டோம்னு வச்சுக்கோங்க, பிரதர் என்ன பிரதர் செய்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டா கூட ஒரு சில இடத்துல பார்த்திருக்கிறேன். ஒரு சில வாலிப பிள்ளைகளோடு நான் கடந்து போகும்போது அவருக்கு தெரியும் நான் அவர் கண்ணதான் பார்ப்பேன்னு சொல்லி அவர் என்ன பண்ணிருவாரு, பேசும்போது அப்படியே ஆமாங்க பாஸ், நல்லா இருக்கிறேன் பாஸ். யோகின்னு நினைக்க முடியுமா? எனக்கு அப்பதான் தெரியும் நீ யாரு, எப்பேற்பட்ட ஆளு. என்னைக்குமே முகத்துல கண்ணை பார்த்து பேசாத ஒரு மனிதன் ஒரு மனுஷன் அல்ல. அவ்வளவு தடுமாற்றம். என்னன்னா பயம். என்னால அப்படியே நிமிர்ந்து பார்க்க முடியாது. வாலிப பிள்ளையோட வந்திருக்கிறாரு, ஊழியக்காரர் வாலிப பிள்ளையோட வந்திருக்காரு, மனைவியோட வந்திருக்கிறாரு. ஒரு மனுஷன் நேருக்கு நேரா பார்க்காம எங்கேயோ பார்த்து பேசுறாரு அப்படின்னா அதுல வந்து அவருக்கு மரியாதை இல்ல, அவர் தடுமாற்றத்துக்குள்ள இருக்கிறார். அல்லேலூயா. நிறைய பேரை நான் பார்த்திருக்கிறேன். நீங்க கேட்கும் போது நான் உங்க முகத்தான பார்க்கணும். நீங்க எங்கேயோ 2 பேர் கேட்கறீங்க என்கிட்ட, நான் அங்க பார்த்து ஆமா சிஸ்டர்
நான் ஓகே சிஸ்டர் 8 மணி இல்லையா 9 மணி வச்சுக்கலாமா? என்ன நினைப்பீங்க? என்ன பைத்தியங்க, நான் கேட்கறேன் எங்கேயோ இவங்க ஒன்றும் சரியில்லப்பா அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. ஆனா உண்மையான காரியம் என்னன்னா, உங்கள் முகத்தை நான் என்னைக்கு நான் பார்க்க தவறுகிறேனோ என் கண் இதோ இடரலா இருக்கிறது. நீங்க அதை பாத்திரக்கூடாதுன்னு சொல்லி நான் வேற எங்கேயோ பாக்குறேன்னு அர்த்தம். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இப்படிப்பட்ட துன்மார்க்கனை நீ விட்டு என்ன செய்யக்கூடாது, விலகிடணும். ஒரு சில பேர் ஆலோசனை அங்க போய் கேட்கறது, ஏங்க என்னங்க செய்யறது? ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ துன்மார்க்கன் கிட்ட போய் ஆலோசனை கேட்கவே கேட்காத. அப்படி ஒரு ஆலோசனை நீ வாங்கினா நான் ஒன்னும் ஆசீர்வதிக்க முடியாது. ஒரு சகோதரி, அவங்க வேலையில ஒரு சின்ன பிரச்சனை. அந்த வேலைக்காக, அந்த பிரச்சனைக்காக என்ன செய்யறாங்க அப்படின்னா, அவங்க கொஞ்சம் சீனியர், அந்த சீனியர்கிட்ட தான் வந்து கேட்க சொல்றாங்க ஆலோசனை. என்ன பண்றதுன்னு ஒரு ஆலோசனைக்கு போய் கேளுங்க அப்படின்னு. ஆனா அந்த சகோதரிக்கு பிடிக்கவே இல்லை. என்னன்னு பார்த்தா, அந்த சகோதரிக்கு வந்து அவங்களுடைய சீனியர் வந்து சரியில்லாத நபர், பேச்சும் சரி இருக்கா, டபுள் மீனிங்ல பேசுவாராம், எதை கேட்டாலும் டபுள் மீனிங்ல பேசுவாராம், பார்வையும் சரி இருக்காதான். இது என்னங்க, துன்மார்க்கத்துக்குள்ள இருக்கிறதானே? சிகரெட் ஊதிக்கிட்டே இருப்பாராம், தண்ணி அடிக்கிற கேசாம், பயங்கரமான மோசமான ஒரு ஆளுங்க. ஆனா இவங்க அங்க போய் தான் கேட்க வேண்டிய ஒரு ஆலோசனைக்கு நிக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, நேரட்டா போய் அவங்க கிட்ட பேசிட்டு ஆலோசனை கேட்டுட்டு அவங்க கொடுத்த ஆலோசனைப்படி இவங்க செஞ்சிருக்கிறாங்க. அந்த காரியம் வாய்க்கவே இல்லை, ஆசீர்வாதமாவே இல்லை. அது முழுக்க முழுக்க வந்து வேஸ்டா போச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு சர்ச்சில் உட்கார்ந்து அழுதுகிட்டே ஜோம் பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க. பாஸ்டர் வந்து சபையில நோட் பண்ணிட்டு, அந்த சகோதரி அழுதுகிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு. பாஸ்டர் என்ன பண்ணிட்டாரு, மனைவிய சொல்லி அந்த சகோதரியை மட்டும் நிறுத்து, மற்றவங்க எல்லாரும் போகட்டும் அப்படின்னு சொன்னோன்னா பாஸ்டரும் பாஸ்டர் அம்மாவும் உட்கார்ந்து பேசினாங்களாம். ஏமா எதுக்கு அழுகுறீங்க, ரொம்ப நேரம் அழுதுகிட்டு இருந்தீங்களே, என்ன பிரச்சனை சொல்லுங்க அப்படின்னு. அப்புறம் தான் சகோதரி சொல்லியிருக்கிறாங்க, இல்ல பாஸ்டர், இந்த மாதிரி என் வேலையில ஒரு சின்ன பிரச்சனை, என்னுடைய சீனியர்கிட்ட தான் நான் கேட்கணும், சீனியர்கிட்ட நான் கேட்டேன், ஆனா எனக்கு அந்த சீனியர் சொல்லி ஒரு சில காரியங்கள் ஆகவே இல்லை. அவர் சொல்ற ஆலோசனை நான் நடந்தேன், ஆனா சக்சஸ் ஆகல, இதுல அவமானம் தான் எனக்கு கிடைச்சது அப்படின்னு. அப்போ பாஸ்டர் கேட்டாரா, சரி சீனியர் தான் உங்களுக்கு ஆலோசனை சொல்லியிருக்காரு, ஐடியா சொல்லியிருக்காரு, இந்த ஐடியா சொன்ன சீனியர் எப்படிப்பட்ட நபர்னு கேட்டாராம். அல்லேலூயா, அவர் எப்படிப்பட்டவர்? அப்பதான் சொன்னாங்களாம், அவர் கொஞ்சம் சரியில்லை, டபுள் மீனிங்ல பேசுவாரு, டபுள் மீனிங்ல பாப்பாரு, எனக்கு பிடிக்கல, ஆனா வேற வழியில நான் அவர்கிட்ட நான் போய் கேட்டேன். அப்ப பாஸ்டர் சொன்னாரா, அந்த வசனத்தை எடுத்து வாசிங்க, சங்கீதம் 1:1 எடுத்து வாசிங்க அப்படின்னு சொன்னாராம் பாஸ்டர். அந்த அம்மா எடுத்து வாசிச்சுக்கிறாங்க. முதல் வசனம் என்ன வரி சொல்லுது, துன்மார்க்கனுடைய ஆலோசனையில நடவாதே. பாஸ்டர் சொன்னாராம், அவன் துன்மார்க்கனா இருக்கிறான் என்று அறிந்தும் கூட அந்த மனுஷனுடைய ஆலோசனை நீ நடந்ததுனால உங்களுக்கு ஃபெயிலியர் தான் ஆச்சு. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில ஏன் ஃபெயிலியர் அப்படின்னா, துன்மார்க்கனோடு நாம் சேர்வதனாலே ஆசீர்வாத குறைவு ஏற்படுகிறது. பொருளாதாரத்தில் ஆசீர்வாத குறைவு, வேலையில் ஆசீர்வாத குறைவு, பிசினஸ்ல ஆசீர்வாத குறைவு. ஏன் தெரியுமா? துன்மார்க்கனுடைய சேர்க்கை. கர்த்தரால் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியாது. ஆண்டவர் சொல்றாரு, நீ உத்தமனா இருப்பேயானால் நான் உனக்கு துணை இருப்பேன். உத்தமம் எப்ப உண்டாகும் தெரியுமா? துன்மார்க்கனை விட்டு வெளியேறும் போது. அப்ப நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும், நம்ம சேர்க்கையில ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். வசனம் பாருங்க, பாவிகளுடைய வழியில நில்லாமலும். அல்லேலூயா, பாவிகளுடைய வழியில நிக்க கூடாதும். எப்படி இருக்கு பாத்தீங்களா? நம்ம வேற வழி இல்லைங்க, இதாங்க ஒத்தையடி பாதை. அல்லேலூயா. ஒரு சில பேர் வந்து சுத்தி போவாங்க, சுத்தியாச்சு போயிடுறாங்க, இந்த பாவி பக்கத்துல நம்ம போவே கூடாதுங்க, மகா பாவிங்க அப்படின்வாங்க, தப்பிச்சிட்டீங்க அப்படின்ட்டு. அல்லேலூயா. ஏன் அப்படி சொல்றாருன்னா, ஆண்டவரு பாவம் செய்கிற மனுஷனுடைய வழியில நம்ம போனோம்னா அந்த வழியில நமக்கு பிரச்சனை வந்துடும். இப்ப கொரோனா, ஒரு தெருவுக்குள்ள கொரோனா வந்துருச்சுன்னா என்ன பண்ணாங்க? யோசனை பண்ணி பாருங்க, சீல் வச்சுட்டாங்க. பாத்துருக்கீங்களா? எங்க தெருவுக்கு பின்னாடி தெருவுல ஒருத்தருக்கு கொரோனா, பூரா ப்ளீச்சிங் பவுடர் எல்லாம் போட்டுவிட்டு நாங்க கேள்விப்படுறோம். எங்க வீட்டுல பக்கத்துல சொல்றாங்க, சாம் அந்த ஸ்ட்ரீட் பக்கம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு. என்னங்க சொல்றீங்க அப்படின்னு. பின்னாடி வீட்டுல ஒருத்தர் கொரோனா வந்துருச்சு, அந்த தெருவையே க்ளோஸ் பண்ணிட்டாங்க, உள்ள வெளியில யாரும் போக முடியாது. நடந்துச்சா நடக்கலீங்களா? பயங்கரமா நடந்துச்சு ஒவ்வொரு இடத்துலயும். எங்க ஊர்லயும் நடந்துச்சு.
நாங்க பார்த்தோம். அப்படி இருக்கும்போது ஒரு நோய் ஏன் இந்த வழியில போக கூடாதுன்னு சொல்றாங்கன்னா, அந்த வழியில போகும்போது ஒரு நபருக்கு நோய் வந்துருச்சுன்னா அந்த நோய் காத்துல பரவிட்டே இருக்கும். அந்த காத்து நம்ம மேல படும்போது என்ன நடக்குதுங்க, ஆட்டோமேட்டிக்கா நமக்குள்ள வந்துருது. அதனாலதான் அந்த பக்கமே போகாதீங்கன்னு சொல்லி சீல் வச்சாங்க. இதே மாதிரி இங்க ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு பாவம் உனக்குள்ள தொத்தி கொள்ளாதபடிக்கு, உன் ஆசீர்வாதத்தை கெடுக்காதபடிக்கு பாவிகளுடைய வழியில என்ன செய்யாத, போகவே போகாத. வேற வழியே இல்ல பாஸ்டர், இப்படிதான் போகணும் அப்படின்னு நீங்க சொல்றது சாத்தியம் இல்ல. செவியுங்கள். ஆண்டவர் சொல்றாரு, பார்வோனை விட்டு வெளியேறு, பாவத்தை விட்டு வெளியேறு. நான் ஒண்ணு கேக்குறேன், பார்வோனை அடிச்சு துவஸ்தம் பண்ணி ஆண்டவர் அதே இடத்துல ஜனங்களை வழி நடத்துறதுக்கு முடியும் எகிப்திலேயே. ஏன்னா எகிப்தை உருவாக்கினதும் ஆண்டவர் தான், கானானை உருவாக்கினதும் ஆண்டவர் தான். ஆமா தானங்க? எல்லா பூமியும் அது நிறைவு என்னுடையதுன்னு ஆண்டவர் சொல்றாருங்க. ஆனா பார்வோனுடைய இடத்துல ஜனங்களை ஆசீர்வதிக்கவே முடியல. ஆண்டவருக்கு விருப்பமே இல்லை. அவர் நினைச்சாங்க அடிச்சு அவனுக்கு பார்வோனை கீழே தள்ளிட்டு கொண்டுட்டு அதே இடத்துல ஆண்டவர் அழகா வழி நடத்தலாம். ஆனா ஆண்டவர் அதை செய்யல. நீ என்ன செய்ய, இந்த இடத்தை விட்டு வெளியேறி நான் சொல்லுகிற திசைக்கு போ. 430 வருஷம் எகிப்து ஜனங்க பாடல் வச்சுட்டு அப்படியே நடந்து போறாங்க. கோடிக்கணக்கான ஜனங்க, லட்சக்கணக்கான ஜனங்க நடந்து போறாங்க. ஆண்டவர் கானானுக்குள்ள போனதுக்கு அப்புறம் தான் ஆசீர்வதிக்க முடிஞ்சது. ஏன்னா பரிசுத்த ஸ்தலத்துலதான் தேவன் ஆசீர்வதிக்க முடியும். எல்லா இடங்களிலும் ஆளுகை செய்கிறவர் தான். ஆனா அவருடைய ஆலோசனையும் ஆசீர்வாதமும் எங்க இருக்கும் தெரியுமா? தேவன் கொடுக்கிற ஒரு ஸ்தலத்துல. அப்போ நம்ம எவ்வளவு கேர்ஃபுல்லா இருக்கணும்னு யோசனை பண்ணி பாருங்க. அடுத்தது, பரியாசக்காரர் உட்கார இடத்துல உட்காராதீங்க. அல்லேலூயா. தீமையை விட்டு விலகிறதுனா எத்தனை விஷயம் பாத்தீங்களா? பரியாசக்காரர், பரியாசக்காரர் என்னங்க சொல்லலாம்? ஆமா, கேலி கிண்டல். அதாவது கேலி கிண்டல் 2 வகை இருக்குதுங்க. எல்லா கேலி கிண்டல சொல்ல மாட்டேன். ஃப்ரெண்ட்ஸுகளுக்குள்ள சேரும் போது, இல்ல உறவினர்களுக்குள்ள சேரும் போது, போ பேசாம இரு, நீ பண்ற சமையல் எனக்கு தெரியாதா, இப்படி பேசுறீங்கல்ல, இதெல்லாம் தப்பு இல்ல. இது உங்களுக்குள்ள இருக்கிற கேலியும் கிண்டலும் சிரிப்போம், அதெல்லாம் ஓகே. ஆனா ஒரு மனுஷன் முடமா இருக்கிறான், அந்த முடத்தை பார்த்து அவன் அடைய பார்த்தியா, அது ரொம்ப பெரிய தவறு. அவங்களுடைய இயலாமையை பார்த்து நாம் கேலி கிண்டல் செய்து விடக் கூடாது. காசு இல்லாம இருக்கிறாங்க, உடை இல்லாம இருக்கிறாங்க, கிழிஞ்சு போன உடைய போட்டு இருக்கிறாங்கன்னா அவங்க இயலாமை. அந்த இயலாமையில, அவங்க பலவீனத்துல நாம் என்ன செய்யக்கூடாதுங்க, கேலி கிண்டல் பரியாசம் பண்ணிடக்கூடாது. நம்ம காணிக்கை நிறைய கொடுத்திருப்போம், அவங்க காணிக்கை கம்மியா கொடுத்திருப்பாங்க, பாத்தியா அப்படின்னு சொல்லி பரியாசம் பண்ணிடவே கூடாது. அப்ப பரியாசம் பண்றவங்க இப்படி எல்லாம் தான் இருப்பாங்க. பரியாசம் பண்றவங்க உட்கார இடத்துல உட்காராதீங்கன்னு ஆண்டோடைய வேதம் சொல்லுது. அப்ப இதெல்லாம் தாங்க தீமை. இந்த தீமையை எல்லாம் விட்டு விலகும் போதுதான் ஆண்டவர் சொல்றாரு, நன்மை செய்வேன். தீமையை விட்டு விலகி நன்மை செய், அதுல நிலைத்திருப்பாய். இந்த ஆசீர்வாதத்துல நிலைச்சிருப்பீங்க ஆண்டவர் சொல்றாரு. அப்போ இதெல்லாம் தாங்க பெரிய பெரிய நன்மைகள். நம்ம முதல் வாரத்துல ஒரு சில நன்மைகளை பார்த்தோம். இந்த எழுப்புதல் உபவாச ஜெபத்துல நன்மைகளை பார்க்கிறோம். சரி, இதெல்லாம் ஏன் நம்ம செய்யணும் அப்படின்னா, முதல் காரியம் நம்ம ஏசப்பாவோட பிள்ளைங்க. 2வது ஒரு காரியம், நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் இருக்கிறோம். வசனம் இப்படியா சொல்லுகிறது, நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகள். உங்களுடைய நற்கிரியைகளை கண்டு அந்நிய ஜனங்க பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்தும்படியாக நீங்கள் இந்த காரியத்தை செய்யுங்கன்னு ஏசப்பா சொல்றாரு மத்தேயு சுவிசேஷத்துல. அப்ப நம்ம இதெல்லாம் ஏன் செய்யணும்னா, ஏசப்பாவோட நாமத்தின் மகிமைக்காக செய்கிறோம். அல்லேலூயா. நாம் எதை குடித்தாலும் எதை புசித்தாலும் கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக செய்யுங்கள்னு வசனம் சொல்லுது. நம்ம செய்யக்கூடிய காரியம் ஏசப்பாவோட நாமத்தின் மகிமைக்காக இருக்குதா, இல்ல நம்ம மகிமைக்காக இருக்குதா, இல்ல நம்ம சுத்தி இருக்கிறவங்களுடைய மகிமைக்காக செய்கிறோமான்னு சொல்லி யோசனை பண்ணி ஒரு தடவைக்கு 2 தடவை சிந்தித்து எப்பவுமே ஏசப்பா நாமத்தின் மகிமைக்காக மட்டுமே செய்வதற்கு தான் நம்ம அழைக்கப்பட்டோமே தவிர வேற எந்த நாமத்தின் மகிமையும் நம்ம பறைசாற்றுவதற்கு நீங்களும் நானும் அழைக்கப்படவில்லை. கர்த்தர் இதை தான் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறார். இதை செய்யும் போதுதான் தேவன் நம்மை ஆசீர்வதிக்க முடியும், நம்மை பலப்படுத்த முடியும். என்னுடைய ஆண்டவராகிய கர்த்தர் சொன்னபடி மகிமையும் கனமும் சமாதானமும் இதோ நன்மை செய்கிற எந்த மனுஷனுக்கும் ஆண்டவர் கொடுக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? தலைகளை தாழ்த்தி தேவ சமூகத்துல கேட்ட இந்த சின்ன வார்த்தையின்படி, எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம் இயேசப்பா. இந்த எழுப்புதல் உபவாச ஜெபத்திலே
என் தேவனுடைய நாமம் மகிமைப்படத்தக்கதாய் ஆராதனையில ஆண்டவரே உங்க நாமம் உயர்ந்தது, மகிமை அடைந்தது. இந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். அதே போல நல்ல ஜப குறிப்பு வேலைக்காக ஸ்தோத்திரம். ஜப குறிப்பு நடத்த நம்முடைய பிள்ளைக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ராஜா. என் தேவன் ஆண்டவரே எங்கள் ஜபத்தை கேட்டிருக்கிறீர். பலருக்கு சுகத்தை விடுதலை கொடுத்திருப்பேன் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். இதே தகப்பனே, இதே தருணத்துல உடைய வார்த்தைக்குள்ள நாங்க கடந்து போயிருக்கிறோம் சுவாமி. இதோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் ரத்தத்தினாலும் நீர் பேசின ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். நீங்க ஒப்பு கொடுங்க தேவ சமூகத்துல. நன்மை செய்வேன் ஆண்டவரே, நான் நன்மை செய்வேன்ப்பா. தீமையை விட்டு நன்மை செய்யணும் ஆண்டவருடைய வேதம் சொல்லுது. இதோ தீமையோடு எதிர்த்து நிக்காதீங்கன்னு வேதம் சொல்லுது. அது மாத்திரமல்ல, இதோ கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீர்கள்னு வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு. நீங்க முதல் காரியமா இதோ தீமையை விட்டு விலகி நிற்பது விட முக்கியமான காரியம் எதிர்த்து நிக்காதீங்க. நீங்க விட்டு வெளியே வாங்க. எந்த தீமையோடு எதிர்த்து நிற்பதற்கு கர்த்தர் நம்மை அழைக்கவில்லை. பிரியமான ஜனமே, இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. தீமையோட நான் எதிர்த்து நிக்க மாட்டேன்ப்பா. கோபம் கொண்டாலும் நான் பாவம் செய்ய மாட்டேன் ஏசப்பா. மூணாவது ஒரு காரியம், இதோ தீமையை விட்டு நான் விலகி நடப்பதற்கு கர்த்தர் எனக்கு கிருபை தாங்க ஏசப்பா. பரியாசக்காரர் உட்காரத்துல நான் உட்காரக்கூடாது ஆண்டவரே. பாவிகளுடைய வழியில நான் நிற்க கூடாது. துன்மார்க்கனுடைய ஆலோசனை எனக்கு வேண்டாம்ப்பா. ஆலோசனை நீங்க கொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி கேளுங்க பார்ப்போம். ஆண்டவர் பெரியவராய் இருக்கிறார். கர்த்தர் பெரியவராய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் நசரேயனாக இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள ரத்தத்தினாலும் நன்மை செய்ய எங்களுக்கு இருதயத்தை திறந்தருள்வீராக. நன்மை செய்ய எங்கள் கையில் பிரயாசங்களை ஆசீர்வதிப்பீராக. நன்மை செய்ய ஆண்டவர் நன்மையான காரியங்களை நினைக்க என் தேவன் இந்த பிள்ளைகளுக்கு கிருபை தரும்படியாய் உடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துவோம் படிக்கிறோம்ப்பா. எல்லாவற்றிலும் எங்க நாமத்தின் மகிமைக்காக இல்ல, உங்க நாமத்தின் மகிமைக்காகவே செயல்பட எங்களை தாழ்த்துறோம், அர்ப்பணிக்கிறோம், வெறுமையாக்குகிறோம். இதோ இந்த வருடம் முழுவதும் உபவாச ஜெபத்தை அங்கீகரித்தீர், ஆசீர்வதித்தீர், தடையில்லாம நடத்தி கொடுத்தீர். 12வது மாதத்திலையும் எழுப்புதலுக்காக உபவாசம் பண்ணி ஜெபித்தோம். என் தேவன் செவி கொடுத்து கேட்டிருக்கிறேன். ஆசீர்வாதத்தின் மழையை ஊற்றி வருகிற நாட்கள்லையும் ஆண்டவரை பெற்றுக்கொள்ள கர்த்தர் சித்தமான கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானா அடுத்த வருஷத்திலையும் இதே போல உபவாசம் பண்ணி ஜெபிக்க கர்த்தர் கிருபை தருவீராக. துதி கன மகிமை எல்லாம் எங்கள் இயேசு ராஜா ஒருவருக்கேன்னு சொல்லி எங்களை தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம், வெறுமையாக்குகிறோம். இதோ நாங்கள் எவ்வளவு வேணும் சிறுக, நீர் அவ்வளவு வேணும் பெருகுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தருடைய